ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட்டை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க, அது என்ன சாக்லேட்டுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வேணால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் என்ன சாக்லேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத. அது ஃபஸ்ட்டே சொல்லுங்கள், கடைசியில் சொல்லக்கல். அதை நீங்கள் கெஸ் பண்ணுறத ஃபஸ்ட் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லுங்கள். நான் கடைசி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி அதை பார்த்து சொல்லாதீங்க, சரிங்களா? ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம எதை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்ன சாக்லேட் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம எதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, கேட்பரி டைரி மில்க் சாக்லேட் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த சாக்லேட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற சாக்லேட், அதாவது கேட்பரி டைரி மில்க் சாக்லேட். பாருங்கள், ஒரு பெரிய பாரு, சரிங்களா? இது எப்படி இருக்குங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறேன். பாருங்கள், அந்த கலர், அந்த சாக்லேட்டு பேப்பர் கவர், அந்த டைரி மில்க்னாலே அந்த சாக்லேட்டோடைய அந்த கவர் தான் ஹைலைட்டு. அந்த வயலட் கலரில் கொடுத்துருப்பாங்க, டார்க் வயலட் கலரில் சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒயிட் கலர்லேயும் பேக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயும் அந்த லெட்டர்ஸில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அந்த சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ரிச் லுக்கு வரும் டைரி மில்க் சாக்லேட்டில். பார்த்தீங்களா? பின்னாடி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருப்பாங்க. கோல்டன் கலரில் அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்கும் மக்களே அந்த சாக்லேட்டு. டைரி மில்க் சாக்லேட்டுக்கே அந்த அவுட்டர் தான் அவுட்டர் கவர். டைரி மில்க் சாக்லேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டோட கவரும் சரி, அந்த சாக்லேட்டோட வேர்டிங்ஸும் சரி, அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். வாங்க மக்களே, நம்ம அதை பிரித்து எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பிரிக்கலாமா? வாங்க. முன்னாடியே யோசித்தேன், சரி டைரி மில்க் சாக்லேட்டு, கேட்பரி டைரி மில்க் சாக்லேட்டை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். பார்த்தீங்களா மக்களே, நம்ம பிரிச்சிட்டோம். பாருங்கள், இதில் ஒரு பார் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த சாக்லேட்லேயே பாருங்கள் கேட்பரின்னு எழுதியிருப்பாங்க. சாக்லேட்லேயே கேட்பரின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இதை பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது அந்த சாக்லேட் பார்க்குறதுக்கு. உடனே ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். வாங்க, நான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவேன். மக்களே, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஒரு 5 ரூபா டைரி மில்க் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாலே அவங்க டேஸ்ட் அப்படியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா பார் சாக்லேட்டு, கேட்பரி டைரி மில்க் பார் சாக்லேட்டு. கேட்கவா வேணும், அவ்வளோ டேஸ்ட்டு. இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு பார் எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த நாக்கில் நிற்கிது. இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது மக்களே. சாக்லேட்டு, கேட்பரி டைரி மில்க் சாக்லேட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பீஸ் சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரேடியாக எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் அதுவும் பார்த்திங்கன்னா திகட்டாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடலாம். ஏன்னா அது ஒரு பார் சாக்லேட்னால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அப்பப்போ ஒரு பீஸ் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணது கேட்பரி டைரி மில்க் சாக்லேட்.
ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.